பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள். ஒருவேளை முழங்கால் படியிட முடியலை, தயவு செய்து எழுந்து நிற்கலாம், இல்லை என்றால் அமர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய மனநிலையை உடல்நிலையை பொறுத்து கண்டிப்பாக கண்களை மூடி நற்கருணை பேழைக்கு முன்பாக நாம் நிற்கிறோம் என்கிற உணர்வோடு, நம்மை படைத்து நம்மளை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துகிறவருக்கு முன்பாக நாம் நிற்கிறோம் என்கிற உணர்வோடு கண்களை மூடி, ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து பராமரிக்கிற தெய்வம், நம்ம கூடயே இருந்து வழிநடத்துகிற தெய்வம் நம்ம கூடயே இருக்கிறார் என்கிறதை உணர்ந்து நற்கருணை பேழைக்கு முன்பாக அவர் பாதத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்கிற உணர்வோடு நாம் செபிக்கப் போகிறோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையானது ஆசீர்வதிக்கப்பட்ட வேளை. காலங்கள் நேரங்கள் எல்லாவற்றையும் நீர்தான் படைத்தீர், அவற்றை எல்லாம் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. இரவை ஆள்வதற்கு தனியாகவும், பகலை ஆள்வதற்கு சூரியனையும், இரவை ஆள்வதற்கு நிலாவையும் ஏற்படுத்தி இது நல்லதென கண்டேன் என்று சொன்னேன். மாலை முடிந்து இரவு வேளை ஆரம்பிக்கிறது ஆண்டவரே. இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊரில், இந்த கிராமத்தில் எத்தனையோ குடும்பங்கள் இருக்க, எங்களை மட்டும் நீர் அழைத்து வந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. அவர்களுக்கும் நீர் அறிவிப்பை கொடுத்தீர் குருவானவர் மூலமாய். யாரை முன்குறித்து வைத்தவர்களோ அவர்களை நீர் அழைத்து வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய பாதத்தில் மீண்டும் இந்த சமூகத்தில் அமர்ந்து உம்மை பாடி துதிக்கவும், இறைவார்த்தை கேட்கவும், ஜெபிக்கவும் நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீரப்பா. அதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம் ஐயா. இந்த நற்கருணை பேழைக்கு முன்பாக உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய ஆவியால் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவார்த்தை இந்த வழிபாடிலே நாங்கள் பங்கு பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களை எங்களை மாற்றும்படி, எங்கள் பாவ கரைகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் முன்னாடி பரிசுத்தம் இல்லையேல் ஒருவனும் கடவுளை காண முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பாவிகளை தேடி வந்த என் தகப்பன் எங்களையும் தேடி வந்திருக்கிறீர். இந்த இடத்துல எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி உடைய சிலுவையில் இருந்து வழிந்தோடிய அந்த இரத்தத்தை எங்கள் மேல் ஊற்றி கழுவி சுத்திகரிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் கூட பேசுங்கப்பா. பாடல் பாடும்போது மகளே சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், உன் நடுவில் வந்து குடிகொள்வேன் என்று சொன்னீரே. வாக்குத்தத்தத்தின்படி பாடல் வேளையில் உம்மை பாடி துதிக்கும் போது இந்த இடத்துல நீர் குடிகொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கூட பேசுங்கப்பா. உங்களுடைய ஆவிக்குரிய செவிகள், ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய உள்ளங்கள் திறக்கப்படட்டும். உயிருள்ள அந்த வார்த்தை எங்களுக்கு வாழ்வளிக்கும்படி எங்கள் கூட பேசுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அம்மா இரக்கமுள்ள கன்னித்தாயே, எங்கள் கூடயே இருங்கம்மா. வந்திருக்கிற ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதற்காக எங்கள் கூடயே இருந்து பரிந்து பேசும்படி, இந்த ஜெபத்தை நடத்தி தரும்படி உடைய மாசற்ற இதயத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நேரம் குறைவாக இருக்கிறதுனாலே தொடர்ச்சியாக நாம் என்ன செய்ய போகிறோம்? இறை வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யூதாவின் புஸ்தகம், அதில் ஒரே ஒரு அதிகாரம்தான் உண்டு. இயேசுவினுடைய அப்போஸ்தலர்கள் தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு என்ன பெயரிட்டார்? 12 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு என்ன பெயரிட்டார்? திருத்தூதர்கள் என்று பெயரிட்டார். அப்படிதானே? அவர்களுக்கு பேர் என்ன? திருத்தூதர்கள். அந்த திருத்தூதர்களில் ஒரு பெயர் தான் யூதா. யூதா ததையோ கோயில் இருக்கா? அது 12 திருத்தூதர்களில் ஒருத்தருடைய பெயர். அந்த யூதா ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறார். அந்த நிருபத்தில் 20வது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், மிக அழகாக ஆழமாக யூதா நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். வாசியுங்கள். தூய ஆவியானவர் அதை விளக்குவாரார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? நம்மளை பார்த்து இல்லை, என்ன பார்த்து. யாரை பார்த்து சொல்கிறாரு? ஒவ்வொருத்தரும் சொல்கிறார். என்ன பார்த்து சொல்கிறார்? அன்பானவர்களே, கடவுளுடைய பார்வையில் நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? அன்பானவர்கள். உங்களை பார்த்து நிறைய பேர் எப்படி இல்லாமல் சொல்லியிருக்கலாம். உதவாக்கரன்னு சொல்லியிருக்கலாம், அழகில்லைன்னு சொல்லியிருக்கலாம், ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், மன காயப்படும்படி எப்படி இல்லாமல் பேசியிருக்கலாம். ஆனால் படைத்தவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அன்பான பிள்ளையே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு போதும் உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்று மிக அழகாக இதில் 2 காரியத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் புனித யூதா. அன்பானவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வு கட்டி எழுப்பப்பட வேண்டும். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்வு எப்படி கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்றால், செல்வத்தின் மேல் கட்டி எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகாரத்தின் மேல் கட்டி எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஜாதியை அடிப்படையாய் வைத்து கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர்களை பார்த்தீர்கள் என்றால் சினிமாவை அடித்தளமாய் வைத்து வாழுகிற கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர்களை பார்த்தீர்கள் என்றால் அரசியல் தலைவர்களை அடிப்படையாய் வச்சு என்ன செஞ்சுருக்காங்க? கட்டப்பட்டவர்களாய் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல வழிகளில் இன்றைக்கு மனிதர்கள் அடித்தளமாக எதில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களில் தான் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆனால் யூதா நமக்கு சொல்லுகிறார், தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். ஒரு வீடு இருக்கு, கவனம், வீடு இருக்கு. ஒரு வீடு நல்ல உறுதியாக, அழகாக, உயரமாக, நல்ல உழைக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுக்கு எது முக்கியம்? அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன் தான் முக்கியம், அடித்தளம் தான் முக்கியம். இந்த அடித்தளம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்காக போடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பில்டிங் என்ன இருக்குன்னா நல்லா உறுதியாக இருக்கும், நல்ல அழகுள்ளதாக இருக்கும், நல்ல பாதுகாப்பானதாக இருக்கும், நல்லா அலங்கரிக்கலாம், நல்லா ரொம்ப நாள் அதனுடைய அழகு நல்லா இருக்கும். இந்த அடித்தளம் சரியில்லைன்னா என்ன ஆகும்? பாதுகாப்பு இல்லாததாக இருக்கும். எவ்வளவுதான் அதை ஜோடித்தாலும் ஒரு சில காலங்கள் வந்த உடனே அது என்ன செஞ்சிடும்? பெயிண்ட் உறுதித்தன்மை போய் வெடித்து இப்படி பல வழிகள் அது என்ன செஞ்சிடும்? அதனுடைய தன்மை தெரிந்துவிடும், பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில் இருக்கும். அப்போது ஒரு வீட்டுக்கு எது முக்கியம் என்றால் ஃபவுண்டேஷன் முக்கியம், அடித்தளம் முக்கியம். அதே போல ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழ்வதற்கு எது முக்கியம்னா இயேசுவை நம்பி வாழுகிற வாழ்வு ரொம்ப முக்கியம். யார் உங்களுக்கு அடித்தளம் இருக்கணும்னா இயேசுதான் இருக்கணும்.
இயேசு மேல் கட்டி எழுப்பப்பட்ட வீடாத்தான் இருக்கணும். கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாத்தான் என்ன செய்யணும்? நம்ம வீடு இருக்கணும். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் இந்த உலகத்தை சார்ந்த காரியங்கள்ல தான் கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த மனிதர்கள் இன்றைக்கு உலகத்தின் பின்னாடி தான் வாழ்ந்து அதிலே கட்டப்பட்டவர்களாய் தான் இன்றைக்கு ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், மரியே வாழ்க. என் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு யூதா ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். உங்க குடும்பமும் சரி, உங்க வாழ்வும், தனிப்பட்ட வாழ்வும் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் இயேசுவை அடிப்படையாக வைத்து உங்கள் வாழ்வு கட்டி எழுப்பப்பட வேண்டும். அந்த வசனம் மிக அழகாக சொல்கிறது. மறுபடியும் வாசியுங்கள். அன்பானவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு, இதுவரைக்கும் விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்தோம். வாழ்வை கட்டி எழுப்புங்கள்ங்க. வாழ்வுனா என்ன? வாழ்வை கட்டி எழுப்புங்கன்னார்ல. குடும்பத்தை கட்டி எழுப்புங்க, உங்க வாழ்வை கட்டி எழுப்புங்க. வாழ்வுன்னா என்ன? எல்லாரும் நம்ம நினைப்போம், இன்னைக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல, இதுதான் வாழ்வு என்று நாம் நினைப்போம். இது மட்டுமல்ல, இதில் குறிக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்வு இது அல்ல. நாம் இந்த உலகத்தில் வாழுகிறது பணக்காரனாக வாழ்வது அந்த வாழ்வு அல்ல, ஏழையாய் வாழ்வது அது அல்ல, நடுத்தரமாய் வாழ்வது அது அல்ல, நோயோடு வாழ்வது அது அல்ல, தரித்திரத்தோடு வாழ்வது அது அல்ல, கஷ்டத்தோடு வாழ்வது அது அல்ல, கண்ணீரோடு வாழ்வது அது அல்ல, துயரத்தோடு வாழ்வது. அந்த வாழ்வை குறித்து இந்த பகுதி நமக்கு சொல்லப்படவில்லை. கடவுள் ஒரு வாழ்வை வைத்திருக்கிறார். இயேசு இந்த பூமிக்கு வரும்போது நான் வாழ்வு பெறும் பொருட்டே வந்தேன் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அது நிறைவாய் பெறும் பொருட்டே, அந்த வாழ்வை நிறைவாய் பெறும் பொருட்டே நான் வந்தேன் என்றார். வாழ்வுன்னா என்ன? நிலை வாழ்வு இல்லை, வாழ்வு என்று அழகாக சொல்லப்பட்டது. இதெல்லாம் அடிப்படையிலே நம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவர்கள், அது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கட்டாயம் இது தெரிந்திருக்க வேண்டும். வாழ்வு என்றால் என்ன? ரோமேயரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை எடுத்து வாசியுங்கள். ரோமையர் 15:13. நல்லா கவனமாக கேளுங்க. எல்லாரும் எடுத்தாச்சா? வாசிங்க சகோதரி. எதிர்நோக்கை தரும் கடவுள், நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நம்பிக்கையால் உண்டாகும் பெரும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ வாழ்வு என்பது வேற ஒன்றும் கிடையாது. இயேசுவால் நமக்கு கொடுக்கப்படுகிற மகிழ்ச்சி, மன அமைதி, மன நிறைவு, இதுதான் வாழ்வு. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. எதிர்நோக்கை தரும் கடவுள், இயேசுவை நம்புவதினால் உண்டாகும் பெரும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ வாழ்வு என்றால் வேற ஒன்றும் இல்லை, என் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அமைதி, மகிழ்ச்சி, மனநிறைவு, இதுவே வாழ்வு. இதுதான் வாழ்வு. இந்த வாழ்வை இழந்துதான் இன்றைக்கு மனிதர்கள் எல்லா இடங்களும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தெய்வத்தையும் தேடுகிறார்கள். தந்தம் தெய்வத்தை இழந்து போன வாழ்வை தேடிதான் இன்றைக்கு பல இடங்களிலே மக்கள் சிதறி பலவிதமான காரியங்களிலே செய்து அவர்கள் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பல பக்தி முயற்சிகளை ஏற்பட்டு அவர்கள் கடவுளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வாழ்வு எங்க இருக்கிறது என்றால் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், நானே வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாய் பெறும் பொருட்டு நான் உங்களுக்கு வந்தேன்.
அப்போ இந்த இயேசுவை நம்பி நாம் வாழும்போதுதான் மகிழ்ச்சி கிடைக்கும், அமைதி கிடைக்கும், மனநிறைவு கிடைக்கும். இந்த உலகத்தில் எதை நீங்க அடிப்படையா வச்சு வாழ்ந்தாலும் உங்க வாழ்க்கையில் என்ன கிடைக்காது? கடவுள் கொடுக்கிற மகிழ்ச்சியும் கடவுள் கொடுக்கிற அமைதியும் உங்களுக்கு கிடைக்காது. அது என்ன பிரதர்? கடவுள் கொடுக்கிற மகிழ்ச்சி, கடவுள் கொடுக்கிற அமைதி, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த உலகத்தால் அமைதி கொடுக்க முடியும். ஒருத்தர் கடன் பிரச்சனையில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கேன். 5 லட்ச ரூபா கடனில் இருக்கிய, இப்போ உங்களுக்கு ஒருத்தர் 10 லட்ச ரூபா வந்து கொடுத்தார், எப்படி இருப்பிய? என்னாச்சு? சிரிப்பு தான் வருதே தவிர வாயிலிருந்து வார்த்தை வர மாட்டேங்குது. எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். எத்தனை வருஷம் இருக்கும்? 5 லட்ச ரூபாய் கடன் அடைச்சாச்சு, மீதி 5 லட்ச ரூபா இருக்குது. இது இருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷம் இருக்கும். இது காலி ஆகிட்டுனா போயிடும். வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை கிடைச்ச உடனே மகிழ்ச்சி வந்துடும். எத்தனை வருஷம் இருக்கும்? அடுத்தப்பல கணக்கு போட ஆரம்பிச்சிடும். இந்த வருமானம் இவ்வளோ வருது, அடுத்தப்பல நம்ம என்ன செய்யலாம், அடுத்ததில் போய் நம்ம போய் என்ன செஞ்சுக்கிடுவோம்? சிக்கிக்கிடுவோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒருத்தன் குடிக்க போகிறான், எதுக்கு போகிறான்? மனசில் நிம்மதியே இல்லை, குடும்பத்தில் ஒரே சண்டை, யாரால? அவரால் தான் சண்டை, அது அவருக்கு தெரியாது. போய் குடிச்சிட்டு வருவார். எவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருப்பார்? போதை தெளிகிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். என்ன நடந்துச்சு, யார் அடித்தா, யார் மிதிச்சா, எங்கே கிடந்தோம், எதுவுமே தெரியாது. அது முடித்து வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் திரும்பவும் பிரச்சனை வந்துடும். அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான்? இன்றைக்கு பணம் இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், அதனால் கோடி கோடியாக சேர்த்துக்கிட்டே இருக்கான். அதையும் தாண்டி அவனுக்கு நிம்மதி இல்லை. ராத்திரி படத்தை என்ன வர மாட்டேங்குது? தூக்கம் வர மாட்டேங்குது, நிம்மதி இல்லை. அதுக்காக பல வழிகளை தேடுறான், ஒன்றுமே இல்லை. தூக்க மாத்திரை போடுறான், தூக்க மாத்திரை போட்டும் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போது இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் தேடி போகும்போது இதுதான் எனக்கு மகிழ்ச்சி, இதுதான் எனக்கு அமைதி கொடுக்கும் என்று இன்றைக்கு உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இவை நிரந்தரமான மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொடுக்காது. அதனால தான் ஆண்டவர் யோவான் எழுதிய நற்செய்தி 14:27 எடுத்து வாசியுங்கள். 14:27 அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்று அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். கவனம் கவனம் கவனம், கொஞ்சம் கவனம் கவனம். பேச்சை கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் நிப்பாட்டிக்கங்க, தப்பாக புரிஞ்சுக்கிடாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு எடுக்க முடியலன்னா பரவாயில்ல, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் ஒவ்வொருத்தட்டே கேட்கும்போது அவங்க கவனம் சிதறிக்கிட்டே இருக்கும். அதனால் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்கிடாதுங்க. ஒருவேளை எடுக்க முடியலன்னா பரவாயில்ல, நீங்கள் கவனமாக கேளுங்க. எடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா ஒரு பேப்பரில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு வீட்டில் போய் எடுத்து என்ன செய்யுங்க, வாசிங்க. தப்பாக புரிஞ்சுக்கிடாதீங்க. மறுபடியும் கொஞ்சம் வாசிங்க. ஒருவேளை பக்கத்தில் எடுக்கிறதுக்கு முடியலைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க, எடுத்து கொடுங்க. அவங்களும் வாசிக்கிறது நல்லது தான். பக்கத்தில் எடுத்துட்டிங்கன்னா, பக்கத்தில் எடுக்க தெரியாமல் கொஞ்சம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. அமைதியை உங்களுக்கு வாசிங்க. நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்று அல்ல, உள்ளம் கலங்க வேண்டாம். இப்போ நான் ஒன்று கேட்குறேன். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் ஒரு அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன் சொன்னாரா இல்லையா? சொன்னார்ல. அது எந்த அமைதி எடுத்து கொடுக்கன்னாரு? கவனம் இங்கே பார்க்கணும். பைபிள் வாட்சி இல்லை, வாட்சாச்சுன்னா அது கவனமாக எவ்வளோ கவனமாக கேட்டிருக்கீங்கன்னு இதில் தெரிஞ்சிடும். எங்கேருந்து எடுத்தாருன்னாரு? இப்போ வாசிங்க, புரியும். வாசிங்க. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன்,
என் அமைதியையே உங்களுக்கு. அப்போ யாருக்குள்ள இருந்த அமைதியை நம்மகிட்ட கொடுத்தாரு? நல்லா புரிஞ்சுக்கிடணும். இயேசுக்குள்ள போராட்டம் இருந்துச்சா? இல்லையா? எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்துச்சு. அவருக்கு துன்பம் இருந்துச்சா? இருந்துச்சு. அவமானப்படுத்தினாங்களா? காரி துப்புனாங்களா? ஒரு சராசரி மனுஷன் இந்த உலகத்தில் வாழும்போது என்னென்னலாம் பட முடியுமோ அத்தனையும் என்ன செஞ்சார்? பட்டார். ஆனால் அவர் உள்ளத்தில் என்ன இருந்துச்சு? அமைதி இருந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்க. அவர் அமைதி குலைஞ்சு போகலை. ஒவ்வொரு நாளும் பிதாவின் இடத்திலிருந்து அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு கடவுளுடைய அமைதி அவருக்குள்ளே எப்போதும் நிறைந்திருந்தது. அதனால் அவருக்குள்ளே என்ன இல்லை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உள்ளம் கலக்கமடையவில்லை. உள்ளம் என்ன செய்யலை, எந்த தொந்தரவும் இல்லாமல் தெளிந்த நீரோடையாய் நல்ல அமைதியாக இருந்தது. இந்த அமைதியைத்தான் நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். அப்போ இயேசுகிட்ட இருந்து ஒரு அமைதியை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வாழ்வு கிடைக்கும். அதுதான் வாழ்வு. இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. கடவுள் கொடுக்கிற வாழ்வு இருந்தால் நம்ம பதட்டம் அடைய மாட்டோம், கலக்கமடைய மாட்டோம், அவநம்பிக்கை வராது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் உடைக்கப்பட்டாலும் சரி, எல்லா நிலைகளிலும் கைவிடப்பட்டாலும் சரி, கடவுள் கொடுக்கிற அந்த அமைதி வாழ்வு நமக்குள்ள இருந்தால் நம்மளுடைய உள்ளம் எப்போதும் தெளிவாக இருக்கும். அதனால தான் அவர் சொன்னார், நான் இந்த உலகத்திலிருந்து எடுத்து தாரேன்னு சொல்லலை. பொன்னிலிருந்து நான் எடுத்து தாரேன், சொத்திலிருந்து எடுத்து தாரேன், பதவியிலிருந்து எடுத்து தாரேன், ஜாதியிலிருந்து எடுத்து தாரேன், உனக்கு சினிமாவிலிருந்து எடுத்து தரேன், அங்கிருந்து எடுத்து தரேன், இங்க இருந்து எடுத்து தரேன்னு சொல்லி இயேசு சொல்லல. இயேசு எங்க இருந்து எடுத்தாருன்னா அவருக்குள்ளிருந்த அமைதியை நான் உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன். ஏன்? இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு சொன்னாரு, இந்த உலகத்தில் துன்பம் உண்டுன்னு சொன்னாரு. இதையெல்லாம் எதிர்கொள்ளணும்னா ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாழ்வு என்கிற அமைதியை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். வாழ்வை பெரும் பொருட்டே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அப்போ வாழ்வு என்பது என்ன? கடவுளிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற அமைதி, மகிழ்ச்சி, மனநிறைவு. இப்போ இந்த வாழ்வுக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இங்கே வாங்க, முதல்ல வாசம் இல்லை. ரோமையர் 15:13. எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெரும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ யூதா நமக்கு என்ன சொன்னாரு? அன்பானவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். அப்போ நீங்க இயேசுவை எப்போ நம்புறீங்களோ, உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நம்பி வாழ உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீர்களோ அன்றைக்கு உங்களுக்கு வாழ்வு கொடுக்கப்படுகிறது. இயேசுவை நீங்கள் நம்பும்போது இந்த வாழ்வு, மகிழ்ச்சியும் அமைதியும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா, நல்ல உற்சாகத்தோடு. இந்த வாழ்வை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளணும். விசுவாச அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், விசுவாச அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்ய 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 கடவுள் கொடுக்கிற வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கை குறித்து தானே பார்த்தோம். நம்பிக்கைனா என்ன? எபிரேயரின் புஸ்தகம் வாசி. எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை எடுத்து வாசி. நல்ல கவனமாக கேளுங்க. கேள்வி எப்படி கேட்டேன்? நம்பிக்கை என்றால்
என்ன அதுக்கு ஒரு பதில் எவ்வளோ அழகாக பைபிளர்னு சொல்லி சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. நம்பிக்கை எல்லோரும் எடுத்துட்டிங்களா? எடுக்கலைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க, இல்லைன்னா கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கவனம் கவனம் கவனம், இறை வார்த்தை நமக்குள்ளே வேணும். கவனம் கவனம் கவனம், வாசிங்க. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை. அது என்ன? எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கவனம் கவனம் கவனம். எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ன உறுதி. எதை எதிர்நோக்கி இருக்கோம்? நான் கேள்வி கேட்கறதுக்கு பதில், அடுத்ததுக்கு போயிடக்கூடாது. இதுக்கு பதில் வேணும்ல. நாம் எதிர்நோக்கி இருப்பது எதை எதிர்நோக்கி இருக்கோம்? ஒன்று, டெய்லி ஜெபிக்கிறோம், அப்படிதானே? நம்மளுடைய தேவைகளுக்காக, நம்முடைய பற்றாக்குறைக்காக, நம்முடைய உடல் நலத்துக்காக, குடும்ப நலனுக்காக, வருமானத்துக்காக, பிள்ளைகளுக்காக, தாய் தகப்பனுக்காக, நம்ம எல்லாருக்காகவும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம்? ஜெபித்துக்கிட்டே இருக்கோம். இந்த ஜெபத்துக்கு பதிலை எதிர்பார்த்து இருக்கீங்களா இல்லையா? என்னாச்சு? எதிர்பார்த்து தானே இருக்கிய. அப்போது இந்த ஜெபத்தைக்கு பதில் கட்டாயம் என் தகப்பன் தருவார் என்று காத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், எதிர்நோக்கி இருக்கிறோம், அப்படிதானே? நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை, என் ஜெபத்துக்கு எப்பவும் பதில் உண்டு என்று நம்பி இருப்பது. இன்னொன்று என்னென்னா, விசுவாச பிரமாணத்தில் சொல்லுகிறோம். எப்படி? வரவிருக்கிற மறு உலக வாழ்வையும் என்னாச்சு சொல்ல முடியலா? விசுவாச பிரமாணம் சொல்லியிருக்கீங்களா இல்லையா? ஒவ்வொரு திருப்பலியிலும் சொல்கிறீங்கல்ல, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் சொல்கிறீங்களா இல்லையா? என்ன சொல்கிறிய? வரவிருக்கிற மறு உலக வாழ்வையும் பரலோக வாழ்வு ஒன்று உண்டு என்பதை, அது நிலை வாழ்வு உண்டு என்பதை நான் என்ன செய்கிறேன்? நம்புகிறேன். அப்போது இது எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? என்னாச்சு? நம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. அடுத்தது என்ன சொல்லியிருக்கு? கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து ஐயமற்ற நிலை. நான் ஜெபிச்சிருக்கேன், இந்த ஜெபத்துக்கு பதில் எப்போ வரும் தெரியுமா? என்னாச்சு தெரியுமா? தெரியாதா? தெரியாது. என்னைக்கு வரும் தெரியுமா? எங்கிருந்து வரும்? அவர்கிட்ட இருந்தால் வரும். அது சில நேரங்கள் மனிதர்கள் மூலமாக கொடுப்பாரு, சரிதானா? கொடுப்பாரு. எந்த வடிவில் இருக்கும் ஒன்றும் தெரியாது, அப்படிதானே? என்னாச்சு? அப்படிதானே? ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நான் எதிர்பார்த்தது கிடைக்கும் என்று நம்புகிறது. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து சந்தேகமே இல்லாத ஒரு நிலைதான் நம்பிக்கை. அது தொடர்ந்து வாசிங்க. இந்த நம்பிக்கையினால்தான் நம்முடைய மூதாதையர் நற்சான்று பெற்றார்கள். எப்படி? நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதிலே 11வது அதிகாரத்தில் 6வது வசனம் என்று நினைக்கிறேன். 7 நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை செய்ததும் நம்பிக்கையினால்தான். நோவாவை பார்க்கிறார், உலகத்தை பார்க்கிறார். உலகம் பாவம் நிறைந்திருக்கிறது. பாவம் நிறைந்திருக்கிற இந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் முடிவெடுத்து பார்க்கிறார். ஒரு மனிதன் ஆண்டவர் கண் தென்படுகிறார். அவர் பெயர் நோவா. அவர் குற்றமற்றவராக தெய்வ பயத்தோடு பரிசுத்தத்தோடு ஆண்டவர் திருமுன் வாழ்ந்ததுனால அவரை தேர்ந்தெடுத்து அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நீ வா, உனக்கென்று ஒரு பேழையை நீ செய் சொன்னாரா இல்லையா? யாருக்காக செய்ய சொன்னார் தெரியுமா? உனக்காக. எனக்காகன்னு சொல்லலை, அவர் கடவுளுக்காக செய்ய சொல்லலை. உனக்கென்று ஒரு பேழையை நீ செய். தொடக்கணும் இல்லை, அதெல்லாம் நீங்கள் இப்போ ஆராய வேண்டாம், ஆராய்ஞ்ச நேரமாயிரும்.
அதுக்குள்ளெல்லாம் போய் எடுத்தோன்னே நேரமாயிடும். ஒரு பேழையை செய் அப்படின்ட்டார். இது சொன்ன உடனே அவர் எப்படி இருந்திருக்கும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2வது வகுப்பு படித்து கொடுக்குற டீச்சரை 12வது வகுப்பில் போய் கிளாஸ் எடுக்க சொன்னால் எப்படி இருக்கும்? கையெல்லாம் உதறி வேத்து புழுங்கி என்ன செய்வாங்க? பயந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்காது? அனுபவம் இருக்காது. அப்படி தானே? உண்மை அதுதான். செய்ய தெரியாத ஒரு தொழிலையோ வேலையோ ஒருத்தரை திடீர்னு போய் செய்ய அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? முதல்ல ஒரு பயம் இருக்கும், நடுக்கம் இருக்கும். நோவா அப்போ ஏற்கனவே ஒரு படகு தொழில் செஞ்சவரா? இல்லை. முதல்ல சொல்கிறார், நீ ஒரு பேழையை செய் அப்படின்னு. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வயதான ஒரு நிலை. வெள்ளம் வரும்போது வயசு என்ன அவருக்கு? 600 வயது. அப்படி இருக்கும்போது தான் மழை பெஞ்சுது. அப்படி தானே? பைபிள் அப்படி தானே சொல்லுது. 600 வயது இருக்கும்போது வெள்ளப்பெருக்கு வந்துச்சு. அப்போ அவர் எத்தனை வருஷத்துக்கு முந்தைய அந்த பேழையை கட்டியிருப்பார்? அதில் பைபிளில் இல்லை. அப்போ எத்தனை வயசில் அவர் சொல்லியிருப்பார்? அந்த வயதான காலத்தில் அவருக்கு சொல்லப்பட்ட செய்தி, ஒரு பேழையை செய். அவருடைய தகுதிக்கு மேல் அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. நல்லா தெரிந்து கொள்ளணும். அவருக்கு தகுதிக்கு மேலே உள்ள பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தாலும் அதை செய்யக்கூடிய ஞானம், பலன், பொருளாதாரம், அதற்கு தேவையான எல்லாத்தையும் யார் கொடுப்பா? என்னங்க? கடவுள் கொடுப்பார். உங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஞானம் உங்ககிட்ட இருக்கா? என்னாச்சு? உங்கள் திறமையில் நடத்த முடியுமா உங்கள் குடும்பத்தை? முடியாது. உங்கள் அறிவை கொண்டு உங்கள் குடும்பத்தை நடத்தலாமா? முடியாது. அதனால தான் கடவுள் திருமணம் என்கிற அருள் சாதனத்தில் 2 பேரை இணைத்து கடவுளுடைய அருளை அதில் பொழிய செய்து உங்களால் முடியாத காரியங்களை ஆண்டவர் உங்கள் கூட இருந்து ஞானத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, பொறுமையை கொடுத்து, அன்பை கொடுத்து, சகிப்புத்தன்மையை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஏன் திறமையில் குடும்பம் நடத்துகிறோன்னு மட்டும் தயவு செய்து என்ன செய்யாதங்க, நினைக்காதங்க. நோவாவுக்கு அதுதான் செஞ்சார். அவருடைய தகுதிக்கு மேலே ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறார். ஆனால் அது கட்டி கொண்டிருக்கும் போது எவ்வளவு கேலியும் கிண்டலும் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? 40 பகல் 40 இரவு நான் மழை பொழிய செய்து இந்த பூமியை நான் அழிக்கப் போகிறேன். ஆகவே நீ ஒரு பேழையை செய் என்றார். நோவாவுக்கு மழைன்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்படிதானே? எப்படி சொல்றிய? மழையே இல்லையா? அப்படியா? பைபிள் என்ன சொல்லுது பாப்போமா? நீங்கள் சொன்னது சரிதான். தொடக்க நூல் 2:5 எடுத்து வாசிங்க. மண்ணுலகில் நிலவெளியில் எவ்வித புதரும் தோன்றி இருக்கவில்லை, வயல்வெளியில் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்விக்கவில்லை. நோவாவை பார்த்து சொல்றாரு, வாழ்க்கையில் அவர் கேள்விப்படாத ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்னது? நான் மழை பொழிய செய்து இந்த உலகத்தை அழிக்க போறேன். நோவாவுக்கு மழைன்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. எங்கேருந்து வரும்னு தெரியுமா? தெரியாது. எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஒன்றுமே தெரியாது. அதனால தான் கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து ஐயமற்ற நிலை. இதுதான். நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்துக்கு பதில் வருமா? வரும். எப்போ வரும் தெரியாது, ஆனால் கட்டாயம் வரும். எங்கேருந்து வரும்? ஆண்டவர்கிட்ட இருந்தா ஏன் வரும்? அது என்னைக்கு வரும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன செய்கிறேன்? நம்புகிறேன். அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் விசுவாசத்தில், நம்பிக்கையில் எவ்வளவு உறுதியாக இருந்திருக்காங்க பாருங்க, எவ்வளவு உறுதியாக இருந்திருக்காங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு
2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை எடுத்து வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கங்க, இல்லைன்னா எழுதுனா எழுதி வச்சுக்கோங்க. சீக்கிரம் எடுத்துக்கோ. எடுத்தாச்சா? 2 தீமோத்தேயு 1:5 எடுத்தாச்சா? வாசிங்க. வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். யார்கிட்ட சொன்னது? தீமோத்தேயு. பவுலடியார், தூய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றார். முதல்ல இருந்து வாசிங்க, இப்போ உங்களுக்கு புரியும். வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன் என்று பவுலடியார் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். இந்த நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயிகு மற்றும் உன் தாய் யோனிக்கு ஆகியோரிடம் விளங்கியது. இப்போது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன். யார் சொன்னா? பவுலடியார் உடன் பணி செய்கிற ஊழியனை பார்த்து சொல்லுகிறார். அப்போ இந்த ஊழியன் அந்த குடும்பத்தாரோடு எவ்வளவு உறவில் இருந்திருப்பார். அந்த குடும்பத்தில் நல்ல உறவு. அப்படின்னே தான் சந்ததியை குறித்து தெரியும். 3 தலைமுறை விசுவாசத்தை குறித்து தீமோத்தேயு சொல்கிறார். பவுலடியார் சொல்கிறார். எத்தனை தலைமுறை? 3 தலைமுறை. உன் பாட்டி, உங்கள் அம்மா, இப்போ நீ. இது அப்படியே நம்ம வாழ்க்கையில் யோசித்து பார்ப்போம். நம்ம பாட்டிக்கிட்ட இருந்த விசுவாசம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கா? என்னாச்சு? வாசிக்க தெரியாது, படிப்பறிவு கிடையாது, கையில் பணம் கிடையாது, உண்மைதானே? லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்று தான் இருந்துச்சு. என்னது? ஜெபமாலை மட்டும்தான் இருந்துச்சு. ஜெப புஸ்தகம் இருந்தாலும் என்ன செய்யாது? வாசிக்க தெரியாது. அந்த ஜெபமாலையை சொல்லியே பிள்ளைகளெல்லாம் வளர்த்தாங்க. இந்த ஒரே நம்பிக்கை. அடுத்த தலைமுறை, நம்மளுடைய தாய் தகப்பனுடைய தலைமுறை, அதில் கொஞ்சம் படித்தாங்க. அதனால் கொஞ்சம் கல்வி அறிவு கிடச்சிது. அவங்களும் தொடக்க காலத்தில் இருளில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம்தான் லைட்டு வந்து அந்த காலங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டில் ஒரே ஒரு ஜெப புஸ்தகம் தான் இருக்கும். ஜெபமாலை சொல்கிற அந்த பக்தி மாலை தான் இருக்கும். அதை சாயங்காலம் ஆனால் 7 மணிக்கு குடும்பமாக உட்காந்து என்ன செய்வாங்க? வாசிக்க தெரிஞ்சவங்களை வச்சு ஒரு ஜெபமாலை சொல்லி அதில் உள்ள புஸ்தகங்களில் ஜெபங்களை வாசித்து ஒரு 3/4 மணி நேரம் அவங்க ஜெபிப்பாங்க. இந்த ஜெபத்தை வச்சு தான் 10 பிள்ளைகளை கட்டி கொடுத்தாங்க. உண்மையா பொய்யா? அவங்கக்கிட்டையும் செல்வம் இல்லை, உழைப்பு தான். உழைப்பிற்கேற்ற வருமானம் ரொம்ப குறைவு. சில குடும்பங்கள் எனக்கு தெரியும், தான் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க சாப்பிட்றதுக்காக ஒரு தாய் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருப்பாங்க. எனக்கு தெரிய எத்தனையோ குடும்பங்கள் இருந்திருக்கலாம். தன் பிள்ளைகளுக்காக அந்த தாய் சாப்பிடாமல் கிடந்த நாட்கள் இருந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நமக்கு உணவு பற்றாக்குறையில் இருக்குமா? என்னாச்சு? இல்லை. உடை பற்றாக்குறையில் இருக்கமா? பொருளாதார பற்றாக்குறையில் இருக்கமா? இல்லை நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பற்றாக்குறையில் இருக்கிறோமா? இதுலேயே பற்றாக்குறை இருக்கா? ஆனால் விசுவாசத்தில் மட்டும் பற்றாக்குறையோடு இருக்கும். அப்படிதானே? எல்லாருக்கும். அப்போது அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் இருக்கு, விசுவாச குறைவு இருக்கு, அவநம்பிக்கை இருக்கு. அப்போ காத்திருந்தாங்க. ஒரு கடுதாசி வர்றதுக்காக காத்திருப்பாங்க. ஒரு கடுதாசியா தான் பிள்ளைகிட்ட இருந்து வர்றதுக்காக காத்திருந்தாங்க. நம்பிக்கை கூடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஜெபத்துக்கு பதில் இல்லை, நம்மளால் காத்திருக்க முடியல. அவநம்பிக்கை வருது, சோர்வு வருது. யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த நம்பிக்கையை கொண்டுதான் நம்ம வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும்.
எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய முன்னோர்களெல்லாம் அப்படி தான் வாழ்ந்தாங்க. நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க பார்த்தீங்களா? நோவாவை பார்த்தீங்களா? கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து ஐயமற்ற நிலை, இப்படி தான் வாழ்ந்தாங்க. பிரைஸ் எல்லாம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 11:6 நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். ஒரு கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்க வேண்டிய மிக 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 முக்கியமான 3 காரியம் இந்த வசனத்தில் இருக்கு. ஒரு கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய 3 விதமான முக்கியமான காரியம் இருக்கு. என்னது? நம்பிக்கையினால் அன்றி யாரும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்ன செய்ய முடியாது. அது என்ன? நம்பிக்கை இல்லைன்னா ஒரு மனுஷன் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியாது. எப்படி? ஒரு குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகளோடு வாழுகிறோம். எதன் அடிப்படையில் வாழ்கிறோம்? என்னாச்சு இவ்வளோ சந்தேகமா? ஏதாவது சொல்லுங்களேன். அன்பு மட்டும் கிடையாது, நம்பிக்கை மட்டும் கிடையாது, அன்பும் நம்பிக்கையும் சேர்ந்து தான் ஒரு குடும்பத்தில் வாழ்கிறோம். எப்படி? ஒரு கணவன் தன் மனைவியை நம்புகிறாங்க. எப்படி? நான் உழைச்சி கொண்டு வந்து பணத்தை வீட்டில் கொடுக்குறேன், என் மனைவி என்னையும் பார்த்துக்குவா, என் பிள்ளைகளையும் பார்த்துக்கிடுவா, நல்ல உணவெல்லாம் கொடுத்து எங்களை நல்லா பராமரிச்சுக்கிடுவான்னு சொல்லி ஒரு கணவன் நம்பி தான் என்ன செய்கிறாங்க? இந்த குடும்பத்தில் வாழ்கிறாங்க. மனைவி எப்படி நம்புகிறாங்க? என் கணவன் நல்லா உழைச்சி கொண்டு வருவார், என்னையும் பார்த்துக்கிடுவார், என் பிள்ளைகளையும் நல்லா பராமரிச்சுக்கிடுவார், எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நலன்களையும் அவர் நினைச்சுவார், எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு என்கிற நம்பிக்கையில் தான் ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி வாழ்கிறான். ஒரு பிள்ளை எப்படி வாழுது? பிள்ளைங்க எப்படி வாழ்கிறாங்க? எங்கள் அம்மா அப்பா எங்களை நல்லா அன்பு செய்வாங்க, எங்களுக்கு நல்ல உணவு கொடுப்பாங்க, நல்ல உடை கொடுப்பாங்க, நல்ல கல்வியை கொடுப்பாங்க, நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஒரு குடும்பம் என்ன செய்யுது? என்ன செய் இல்லையா? அப்படி என்ன கிடையாதா? அப்படி தானே வாழுது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான், ஒரு நம்பிக்கையில் தான், ஒரு அன்பில் தான் ஒரு குடும்பம் என்ன செய்யுது? வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையும் அன்பும் அதில் இல்லைன்னா என்ன நடக்கும்? கணவன் தன் மனைவியை நம்பலை, என்ன நடக்கும்? வீட்டில் அமைதியாக வாழ முடியுமா? நிம்மதியாக வாழ முடியுமா? சந்தோஷம் இருக்குமா? ஒன்றுமே இருக்கா. இதே போல் மனைவியும் கணவனை நம்பலைன்னா அந்த குடும்பத்தில் என்ன இருக்காது? மகிழ்ச்சி இருக்காது. பிள்ளைகளும் பெற்றோரை நம்பலைன்னா அந்த குடும்பத்தில் அமைதி இருக்காது. பெற்றோர்களும் பிள்ளைகளை நம்பலைன்னாலும் அந்த குடும்பத்தில் அமைதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. இதே போல தான் கடவுள் இந்த உலகத்தில் நம்மளை படைச்சிருக்கிறாரு. படைச்ச தெய்வத்தை நம்பி வாழ்ந்தாதான் இந்த உலகத்தில் கடவுள் கொடுக்குற மகிழ்ச்சியும் அமைதியோடு இந்த பூமியிலே நாம் வாழ முடியும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அப்போ என் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கொடுக்குற மனுஷனுக்கு கடவுள் கொடுக்குற வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அது வேணும்னா, அந்த வாழ்வு வேணும்னா, அந்த மகிழ்ச்சி வேணும்னா, அந்த அமைதி வேணும்னா யாரை நம்பி தான் வாழணும்? கடவுளை நம்பி தான் வாழணும், இயேசுவை நம்பி தான் வாழணும். இது ஒன்று. ரெண்டாவது என்ன? அவரை அணுகி செல்வோர். அப்படி தானே வசனம் சொல்லுது. அவரை அணுகி செல்வோர்
அவர் இருக்கிறார். எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? நம்ம கூட இருக்கார். முதல்ல இயேசுவை பார்க்க முடியுமா? இயேசுவை பார்க்க முடியுமா? என்னங்க எப்படி சொல்றியா? முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவங்க எப்படி சொல்ல முடியும்? இயேசுவை பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? நற்கருணையில் பார்க்கலாம். நற்கருணையில் இயேசு இருக்கிறார். நானே வானில் நின்று இறங்கி வந்த சாதாரண உணவு இல்லை, உயிருள்ள உணவே. எனது உடலை உண்பவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவருடைய உடலை உண்பவர்களுக்கு வாழ்வு உண்டு. எவ்வளோ நிறைய சொல்லியிருக்காரு. அப்போ இயேசுவை பார்க்கணும். எங்கே பார்க்கலாம்? நற்கருணையை பார்க்கலாம். இன்னொன்று எங்கே பார்க்கலாம் தெரியுமா? இறை வார்த்தையில் பார்க்கலாம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எப்பவுமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நற்கருணையில் இருக்கிற இயேசுவை உட்கொண்டிருக்கிற நான் எனக்குள்ளே எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை மறக்கக்கூடாது. எப்போ கேட்டாலும் இது என்ன செய்யணும்? தெரியணும். எப்போ மறந்து போவோம்? நோய் தீராத நோய் வரும்போது மறந்து போவோம். கடுமையான பிரச்சனை வரும்போது மறந்து போவோம். பயங்கரமான துன்பம் வந்துட்டுனா மறந்து போவோம். அவன் நம்பிக்கையை கொண்டுறது யாரு? பிசாசு. அவன் சொல்கிறத கேட்டாலும் மறந்து போவோம். இப்போ நம்ம யார் சொல்கிறத அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. உள்ளுக்குள்ளே இருந்து நம்மக்கிட்ட பேசுகிற கடவுள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கோமா, இல்லை வெளியிலிருந்து நம்மகிட்ட தீமையை விதைச்சிக்கிட்டு இருக்கிறவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கோமா? அப்போ நமக்குள்ள விசுவாசம் கூடுமா? நம்பிக்கை கூடுமா? அவன் நம்பிக்கை கூடுமா? யோசிச்சு பாருங்க. அப்போது ஒரு மனிதன் துன்பப்படுவன். நான் ஏற்கனவே நிறைய நேரம் உங்ககிட்ட கேட்டிருக்கேன், எப்பவும் கேட்க சொல்கிறார் ஆண்டவர். துன்பம் வரும்போது கடவுள் எங்கே இருப்பார்? எங்கே இருப்பார்? நம்ம கூட கிடையாது. யார் கூட? ஏன் கூட இருக்கிறார். அப்படி தான் சொல்லணும். நம்ம கூடன்னு சொல்லக்கூடாது. ஜெபம் முடிஞ்ச உடனே நான் ஊருக்கு போயிடுவேன். அப்புறம் நம்ம கூட எப்படி இருக்க முடியும்? அதனால் ஏன் கூட இருக்கிறார். நீங்கள் பெரிய கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை. இப்போ இயேசு எங்கே இருப்பார்? எங்கே இருக்கார்? உங்கள் கூட தான் இருக்கார். தீராத ஒரு வியாதி இருக்கு, இயேசு எங்கே இருக்கார்? எங்கள் கூட தான் இருக்கார். இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? துன்பம் வந்த உடனே ஏன் ஆண்டவர் என்ன கைவிட்டீர்? நான் ஒரு இரும்பு கூட நான் துரோகம் செஞ்சுருக்க மாட்டேன், எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம்? இது கேட்டாலே இயேசுவை மறுதளிப்பதற்கு சமம். இயேசுவை அவர் அனுமதி இல்லாமல் உங்ககிட்ட என்ன செய்யாது? வராது. யோபுக்கு பிரச்சனை வந்துச்சா? துன்பம் வந்துச்சா? யார்கிட்ட கேட்டு வந்துச்சு? இயேசு எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு? அப்போ உங்களுக்குள்ள ஒரு தீமை வருது அப்படின்னு சொன்னால், ஒரு பிரச்சனை வருதுன்னா யார் அனுமதி இல்லாமல் வராது? இப்போ இந்த பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன நினைக்கும்? பிரச்சனையை தான் பார்க்கணும். வேலை இல்லை, வீடு இல்லை, குழந்தை இல்லை, திருமணம் இல்லை, நோய்வாய்ப்பட்டு போச்சு, கடன் பிரச்சனை இருக்கும், அது இல்லை, இது இல்லை, இப்படி சொன்ன உடனே அந்த பிரச்சனை தான் நமக்கு என்ன செய்யுது? பெருசாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம இதை யோசிக்க யோசிக்க இது பிரச்சனை பெருசாகிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை மாற்றக்கூடிய இயேசு சின்னவர் மாதிரி எங்கே இருப்பார்? எங்கே இருப்பார்? எங்கே இருப்பார்? எனக்குள்ளே தான் இருப்பார். ஆனால் வெளியில் என்ன, இந்த உலகத்தில் இருக்கிறத விட எனக்குள்ள இருக்கிற இயேசு வாயில் நல்லா வரும். வாயில் மட்டும் இயேசு பெரியவர், வாழ்க்கைக்கு பிரச்சனை தான் பெருசு. என்றைக்கு நீங்க பிரச்சனையை பார்த்து பயப்படுறீங்களோ அது ஒரு பெரிய பூதம் போலதான் உங்களை காட்சியளி. என்றைக்கு பிரச்சனையை விட இயேசு எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் என்று நீங்க அறிக்கை செய்றீங்களோ அன்றைக்கு பிரச்சனை சின்னதா இருக்கும்.
நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கவனமாக கேட்கணும். நான் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. கோழி பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? பார்க்கவே இல்லையா? பார்த்துருக்கல, அது சொல்லுங்களா? ஆமான்னு கதை நல்லா போய்கிட்டு இருக்கோ, வரும் பிறகு பார்த்துக்கோங்க. குஞ்சு, கோழி குஞ்சு பார்த்துருக்கீங்களா? எல்லாம் தெரியும், கிராமம் தானே, எல்லாருக்கும் தெரியும். கோழியும் கோழி குஞ்சும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். கோழியும் கோழி குஞ்சும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். கோழி இந்த பக்கம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், குஞ்சு கொஞ்சம் தள்ளி நெஞ்சிக்கிட்டு இருக்கும், மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். திடீர்னு தாய்க்கோழி என்ன செய்யும்னா ஒரு சத்தம் கொடுத்து ரெக்கை ரெண்டையும் என்ன செய்யும்? விரிக்கும். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். விரித்த உடனே குஞ்சுகளாம் என்ன செய்யும்? ஓடி வந்து எங்கே நிற்கும்? ரெக்கைக்குள்ள வந்து. ஏன்னா தாய்க்கோழி சொல்லுது, நீ எங்கே தனியாக நிற்காத, உனக்கு அங்கே ஒரு பிரச்சனை வருது, எனக்குள்ள வான்னு கூப்பிடுது. ஏன்னா மேலே பருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பருந்து குஞ்சை தூக்குறதுக்காக பிளான் போட்டுட்டு, இந்த பிளானை தாய்க்கோழி பார்த்துட்டு பிள்ளைய கூப்பிடுது, உள்ளவா உள்ளவா உள்ளவான்னு. ஒரே ஒரு குஞ்சு மட்டும் தனியாக நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. மீதியெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு, தாயினுடைய செட்டைக்குள்ளே வந்துட்டு, ரெக்கைக்குள்ளே வந்துடுச்சு. இப்போது குஞ்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு தனியாக. இப்போ பருந்து நேர குஞ்சை தூக்குறக்காக வருது. கவனமாக கேளுங்க. இப்போ போராட்டம் யாருக்கும்? பருந்துக்கும் குஞ்சுக்கும். ஜெயிக்கிறது யாரு? பருந்து தூக்கி கொண்டே வரும். இப்போ அதே பருந்து என்ன செய்யுது? இங்க தாய்க்குடைய ரெக்கைக்குள்ள இருக்கிற அந்த குஞ்சுகளை நோக்கி, அந்த தாயை நோக்கி அங்கிருந்து பருந்து வேகமா வருது. இப்ப யாருக்கும் போராட்டம்? தாய்க்கோழிக்கும் பருந்துக்கு தான் போராட்டம் இல்லை, போராட்டமே தவிர குஞ்சுகளுக்கும் பருந்துக்கும் போராட்டம் அல்ல. இதே போலதான் போராட்டம் வந்த உடனே அடைக்கல பாறையாகிய இயேசுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு போராட்டம் அல்ல, உங்களுக்கு போராட்டம் அல்ல. உங்களை பாதுகாக்கிற, செட்டையின் கீழ் பாதுகாக்கிற இயேசுக்கும் பிரச்சனைக்கும் தான் சம்பந்தமே தவிர உங்களுக்கு அல்ல. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்மா. அப்ப என் அருமையான சகோதர சகோதரிகளே, 3 காரியம் சொல்லுகிறார். ஒன்று, நம்பிக்கை இல்லாம ஒரு மனிதன் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. 2வது, அவரை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதை நீங்க என்ன செய்யணும்? நம்பணும். இந்த பாடுகளில், இந்த துன்பத்தில் கடவுள் என் கூட தான் இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகம் முடியும் வரை என்னால் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். வாக்கு கொடுத்தாரா இல்லையா? ஒரு வாக்கு மாறுறதுக்கு மனிதன் அல்ல, கடவுள். வாக்கு மாறாத கடவுள். இப்ப எனக்குள் வந்திருக்கிற ஆண்டவர் வெளியே என்ன செய்ய மாட்டார்? போக மாட்டார். உலகம் முடியும் வரை என்ன அர்த்தம்னா, நான் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கு ஆண்டவர் எங்கே இருப்பார்? எனக்குள்ளதான் இருப்பார். ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை அணுகி செல்வோர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம ஆண்டவரை தேடி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது அவர் கட்டாயம் என் ஜெபத்துக்கு பதில் தருவார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். எப்படி? நீங்கள் நாளைக்கு காலையில் ஒரு பப்பாளி விதையை, ஒரு சின்ன கண்ணை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் வைக்கிய, இல்லை ஒரு தேங்காய், ஒரு தென்னை மர கண்ணை எடுத்து உங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்க? தூங்கிட்டீங்களா? நற்றிய. இப்போ அங்கே போக வேண்டாம், இங்கே இருங்க. நற்றிய நட்டியாச்சு. இப்போது அடுத்த நாள் காலையில் போய் அதில் தேங்காய் பறிச்சிடலாமா? என்னங்க? ஏன்? எதுக்குங்க? அதுக்கு ஒரு வளர்ச்சி வேணும், வளர்ச்சி வேணும். அது வளர்ந்து கனி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் உண்டு. நீங்கள் பப்பாளியை கொண்டு போய் வச்சாலும், பப்பாளி கட்டை கொண்டு போய் வச்சாலும்
அது வளர்ந்து அது பூத்து காய்ச்சி கனிக்கிறதுக்குன்னு ஒரு காலம் உண்டு. அது இல்லாமல் பழம் பழுத்துட்டுன்னா மரத்தில் என்ன செய்யாது? என்னாச்சு தெரியாதா? தங்காது. அதே போல் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் அங்கே கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அங்கே நிற்காது, இங்கே வந்து ஆகும். அதுக்கு ஒரு காலம் உண்டு. நெல்லை விதைச்சாச்சு, ஒரு வாரத்தில் போய் அறுத்துடலாமா? 20 நாளில் போய் அறுத்துடலாமா? அதுக்கு ஒரு காலம் உண்டு. காத்திருக்கிற காலம். விவசாயி காத்திருந்து அதுக்கு தண்ணியை வேணுங்கிற நேரத்தில் தண்ணியை கொடுக்கணும். அது காய்ச்சலாக போட வேண்டிய நேரத்தில் காய்ச்சலாக கொடுக்கணும். அதுக்கு உரம் போடுற நேரத்தில் உரத்தை கொடுக்கணும். அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து வளர்த்து கொண்டு வரும்போது அந்த காலம் வந்த பின்பு தான் அது அறுவடை ஆகும். அதே போல் நாம் என்ன செய்கிறோம் என்றால் இவற்றிற்கெல்லாம் காத்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் வரணும். அவ்வளோ நேரம் இருந்தால் தான் அந்த பிள்ளைங்க படிக்க முடியும். அதுக்காக காத்திருக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் ஸ்கூலில் ஃபீஸு கட்டுறதுக்கு காத்திருக்கோம், பஸ்ஸுக்கு காத்திருக்கோம், எல்லாத்துக்கும் காத்திருக்கிறோம். ஆனால் ஒன்றுக்கு தான் நம்மளால் என்ன செய்ய முடியலை? காத்திருக்க முடியலை. எது? செபத்துக்கு. அதைத்தான் அவர் சொல்கிறார். கட்டாயம் உனக்கு பதில் உண்டு. நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்கும்போது கட்டாயம் என் ஆண்டவர் உங்களுக்கு பதிலை தருவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்ல உற்சாகத்தோடு. இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீ நம்பு, நல்லா நம்புங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாடுகள் இருந்தாலும் சரி, ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் அதை ஞாபகப்படுத்துகிறார். நாங்கள் கடற்கரை கிராமத்தில் ஊழியத்திற்காக சென்றிருந்தபோது, மீனவ கிராமம், நல்ல பாசமான குடும்பம். போயிருந்தபோது ஒரு சகோதரனுடைய வீட்டை சந்திப்பதற்காக போனோம். அங்கே போகும்போது ஒரு சகோதரி படுத்திருந்தாங்க. இங்கே வெளியிலேருந்து போகும்போதே வாசல் முன்னாடி படுத்திருந்தாங்க. நைட்டி போட்டு படுத்திருந்தாங்க. எங்கள் கூட 2-3 சகோதரிகள், ஒரு சகோதரனும் வந்தாங்க. போன உடனே அந்த சகோதரி எழுந்திருச்சு உட்காந்து தலையை குனிஞ்சு அழுதுகிட்டே இருந்தாங்க. எதுக்காக அழுகிறீங்கன்னு சொல்லி கேட்டால் பதில் இல்லை. ஆனால் கண்ணிலிருந்து கண்ணீர் மட்டும் அவங்களுடைய நைட்டியில் விழுந்துக்கிட்டே இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கு. எதுக்காக அழுகிறீங்க? அழாதீங்க, கவலைப்படாதீங்க. எதுக்காக? பதிலே பேசலை. தான் பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, பிரதர், இந்த குடும்பம் ரொம்ப நல்லா வாழ்ந்த குடும்பம், நல்ல வசதியாக வாழ்ந்தாங்க. 3 போட்டு வச்சுருந்தாங்க, சொந்தமாக போட்டு வச்சுருந்தாங்க. உங்கள் வீடு அதே ஊரில் ஒரு பகுதியில் இருக்குது, பங்களா மாதிரி இருக்கும், பெரிய வீடு. தொழிலில் நஷ்டமாயிட்டு 3 போட்டையும் விற்றுட்டாங்க. 45 லட்ச ரூபா கடன். எவ்வளவு? கம்மியாக தருதோ? சத்தமே வர மாட்டேங்க. எத்தனை லட்ச ரூபா? உங்களை ஆண்டவர் எப்படி வச்சுருக்காரு பார்த்தீங்களா? 45 லட்ச ரூபா கடன். அந்த வீடை விற்றுட்டாங்க, போட்டை விற்று எல்லாம் விற்றுட்டு 45 லட்ச ரூபா கடனோட அந்த குடும்ப தலைவர் ஒரு போட்டில் வேலைக்கு போகிறாங்க. எப்படி இருக்கு அந்த குடும்பம்? வரேங்க, மிகுந்த வேதனைக்குள்ளாகி அந்த கதறினாங்க. அந்த குடும்பத்தோடு ஆண்டவர் இருக்காரா இல்லையா? அந்த குடும்பத்தில் ஆண்டவர் இருக்காரா இல்லையா? அந்த குடும்பத்தில் கடவுள் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? இந்த சூழலில் கடவுள் அந்த குடும்பத்தை கைவிட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? செத்து போயிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் வாழுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, ஆண்டவர் கொடுக்குற வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்க. கடவுள் உங்களுடைய துன்ப துயரங்கள் எல்லாவற்றையும் கட்டாயம் ஆண்டவர் போக்குவார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் நாம் இந்த இறைவார்த்தையை முடித்து நாம் ஜெபத்துக்குள்ளே நாம் என்ன செய்ய போகிறோம்?
கடந்து போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட. ஒருவேளை முழங்கால் படியிட முடியலை, என்னால் எழுந்திரிச்சு தான் நிற்க முடியும்னா தாராளமாக எழுந்திரிச்சுன்னு இல்லைங்க. ஒருவேளை அது கூட என்னால் எழுந்திரிச்சு நிற்க முடியாது, வயதாயிருச்சியா, என்னால் உட்கார தான் முடியும்னா பரவாயில்ல, உட்காந்துக்கங்க. ஒன்றே ஒன்று தான், உங்கள் உள்ள ஆண்டவரை நோக்கி இருக்கணும், கண்கள் கட்டாயம் மூடி இருக்கணும். ரெண்டும் ரொம்ப முக்கியம். வேறு யாரையும் வேடிக்கை பார்ப்பதற்காக நாம் வரவில்லை, யாருடைய குரலையும் கேட்குறதுக்காக நம்ம வரலை, இயேசுவினுடைய பார்ப்பதற்காக தான் வந்திருக்கோம். கண்ணை மூடுங்க, யாரும் கண்ணை திறக்காதுங்க. நற்கருணை பிரசன்னத்திலே நாம் நிற்கிறோம். இதோ நற்கருணை பேழைக்கு முன்பாக நாம் நிற்கிறோம் என்கிற உணர்வோடு கண்களை மூடி மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான இரவு வேளைக்காக நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டே இருந்தீர், அதற்காக நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற அவநம்பிக்கையை குறித்து நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டே இருந்தீர், அதற்காக நன்றி ஐயா. இந்த இறை வார்த்தை என்பது உயிர் உள்ளது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் துன்பங்களிலும் நோய்களிலும் நாங்கள் உம்மை மறுதளித்த நாட்கள் உண்டு. அவநம்பிக்கையோடு இருந்திருக்கிறோம், உம்மை எதிர்த்து நின்றிருக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்த எங்களை தகப்பனே ஒரு விசை மன்னிப்பீராக, ஒரு விசை நீர் மன்னிப்பீராக. உம்முடைய இரக்கம் வெளிப்படுவதாக தகப்பனே. உம்முடைய அன்பை எங்கள் மேல் ஊற்றுங்கப்பா. நாங்கள் உங்களுக்கு எதிராக முறுமுறுத்தது, நாங்கள் உம்மை மறுதளித்தது, உம்மை எதிர்த்து நின்று அப்பா அவிசுவாசத்தோடு வாழ்ந்த காலங்களில் இருந்த எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. யாரெல்லாம் இப்படிப்பட்ட நிலையில் வந்திருக்கிறீர்களோ ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஏசப்பா நான் மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் உங்களை தகப்பனே தப்பா நினைச்சிட்டு ஆண்டவரே, உங்களை நம்பாம இருந்துட்டு ஆண்டவரே, உம்மை நான் நிறைய நேரம் மறுதளிச்சிருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் எதிர்த்து நின்றிருக்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்திருக்கிற ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பா. நீங்க கேளுங்க, இயேசுவே உங்க கல்வாரி ரத்தம் எங்க மேல ஊற்றுங்கப்பா. எங்க அவநம்பிக்கைகள் எல்லாம் மாறும்படி எங்களுக்காக தகப்பனே யாவையும் செய்து முடிக்கிற தகப்பனே, நாங்கள் இழந்து போன நம்பிக்கையை மீண்டும் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்குங்கப்பா, எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்குங்க ஆண்டவரே. நம்பிக்கை என்னும் கொடை எங்களுக்கு தாங்க, நம்பிக்கை என்னும் கொடை எங்களுக்கு தாங்கப்பா. இரக்கமுள்ள தகப்பனே, வாழ்வை கொடுக்க வந்தேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த வாழ்வை இல்லாம, அமைதி இல்லாம, நீங்க கொடுக்கிற மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளாம, நீங்க கொடுக்கிற அமைதியை பெற்றுக்கொள்ளாம, மனநிறைவை பெற்றுக்கொள்ளாம, இந்த உலகத்தை சார்ந்த உலகத்திலிருந்து அமைதியும் தகப்பனே மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்று ஓடி அலைகிறோமே. இந்த மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. ரோமையர் 15:13 தகப்பனே, நம்பிக்கையால் உண்டாகும் பெரும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் ஆண்டவர் உங்களை நிரப்புவாராக என்று பவுலடியார் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு தத்துவத்தை எங்கள் மேலே நிறைவேற்றும்படியாய் ஊற்றுங்கப்பா. இதோ தகப்பனே, யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது போல என் அமைதியை உங்களுக்கு நான் விட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னீரே, அந்த அமைதியை எங்களுக்கு தாங்கப்பா. குடும்பத்தில் அமைதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் உங்ககிட்ட இருந்த அந்த அமைதி எங்களுக்கு தாங்க. இந்த உலகம் போராட்டம் நிறைந்த உலகம் ஐயா, பாடுகள் நிறைந்த உலகம் ஆண்டவரே. இந்த போராட்டமும் பாடுகளும் நிறைந்த உலகத்தில் நாங்கள் அமைதி இல்லாமல் வாழுகிறோம் ஆண்டவரே. இந்த அமைதி இல்லாத நிலை எடுத்து மாற்றும்படி எங்களுக்கு வாழ்வை தாங்க, வாழ்வை தாங்க ஆண்டவரே. எல்லாருடைய உள்ளங்களிலும் அமைதியை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, நிம்மதியை கொடுங்க ஆண்டவரே, மனநிறைவை கொடுங்க ஆண்டவரே. நீங்க ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் குடிகொள்ள வாங்க ஆவியானவரே. ஏசப்பா, எங்களுடைய உள்ளத்தில் நீங்க குடிகொள்ளுங்கப்பா. அந்த உலகத்தில் தகப்பனே, உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளும் உள்ளத்தில் இருக்குப்பா, அதெல்லாம் இப்போ எடுத்து போடும். நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் சொல்லுங்கள், உள்ளத்தில் இருக்கிற தீமையை அவளை எடுத்து போட சொல்லுங்கள், பிள்ளைகளை எடுத்து போட சொல்லு, நான் உள்ள வாரேன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் சொல்கிறாரு,
உள்ளத்தில் நிறைய தீமை இருக்கு, கோபம் இருக்கு, பழி வாங்குகிற எண்ணம் இருக்கு, செல்வம் என்கிற அந்த சிலை வழிபாடு இருக்கு, இந்த உலக பற்று, உலக மாயையெல்லாம் உள்ளத்தில் இருக்கு. ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறார், அது இருந்தா இயேசுவால் அங்கே குடிகொள்ள முடியாது. உள்ளத்தில் தீமை இருந்தா இயேசுவால் உள்ளத்தில் குடிகொள்ள முடியாது. நீ அதை எடுத்து போடு, அதை எடுத்து போடு. ஆண்டவர் கேட்குறாரு, நீ எடுத்து போடு, அது என்கிட்ட கொடுத்துரு, அது உனக்கு வேண்டாம். அது இருந்தால் உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ அதை அப்படியே ஏசப்பா, என்னால் நிம்மதியாக வாழ முடியல, இந்த தீமையெல்லாம் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ இன்றைக்கு ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆண்டவர் கொடுக்குற அமைதியை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கண்களை மூடுங்க, கண்ணை திறக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுக்குற வாழ்வை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்களோ நல்ல அருமையான நேரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. யாரெல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ளணுமோ, வாழ்வை பெற்றுக்கொள்ளணுமோ, இப்போ ஆண்டவர் கொடுக்கறக்காக உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறார். மகனே மகளே, நீ கவலைப்படாத, உன் வாழ்வை நீ அவருக்கு கொடு. அவர் கேட்குறாரு, உன் வாழ்க்கை எனக்கு வேணும், உன் உள்ளம் எனக்கு வேணும். எதெல்லாம் உன் உள்ளத்தில் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து போடு, கசப்பை எடுத்து போடு. ஆமேன் ஆமேன். எல்லா தீமையை நீ வெளியே எடுத்து போடு, எடுத்து போடு. நான் உனக்குள்ள வரணும். ஆமேன். சகோதரியே, நீ எடுத்து போடு, உன்கிட்ட இருக்கிற தீமையை எடுத்து போடு. இயேசு உனக்குள்ள வந்தா வாழ்வு கிடைக்கும். சக்கையை தன் குடும்பத்தில் இருந்த, மனசில் இருந்த, உள்ளத்தில் இருந்த வாழ்வை இழந்து போய் இயேசுவை தேடினார். அவர்கிட்ட செல்வம் இருந்துச்சுப்பா, பதவி இருந்துச்சு, பேர் இருந்துச்சு, புகழ் இருந்துச்சு, சொத்து இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த மகிழ்ச்சி அவர்கிட்ட இல்லைப்பா, மன அமைதி இல்லைப்பா. இதுக்காக தான் ஓடி 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 வந்தாரப்பா. உண்மை கண்டார் ஆண்டவரே, நீரும் அவரை சந்தித்தீரே. நீங்கள் சொன்னீங்கப்பா, சக்கையோ விரைவா இறங்கி வா, நான் இன்றைக்கி உன் வீட்டில் தங்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த தங்குற வீடு உள்ளந்தான்ப்பா. அந்த உள்ளத்தில் இருந்தது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பாவ அறிக்கையாக சொன்னார் ஆண்டவரே. இதெல்லாம் எடுத்து போட்டுறேன்ப்பா, இதெல்லாம் நான் செஞ்சேன்ப்பா, இதெல்லாம் நான் எடுத்து போட்டுறேன்னு சொல்லி சொன்ன உடனே நீங்கள் சொன்னீங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்குள் உலாவிய என் ஆண்டவர் இதோ உனக்குள்ளும் உன் குடும்பத்துக்குள்ளும் உலாவுவதற்காக இயேசுவன் முன்னாடி வந்து காத்து நிற்கிறார். ஐயா அம்மா உன் முன்னாடி வந்து காத்து நிற்கிறார். நீ அவரை காக்க வைக்காத. நீ இப்போ கேளு, இயேசுவே எனக்குள்ளே வாங்கன்னு கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிடுங்க, இயேசப்பா எனக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே இருக்கிற அந்த வைராக்கியத்தை நான் எடுத்து போட்டுடுறேன். யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களுக்குள்ளே இயேசு உள்ளே வந்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்வை மாற்றும்படி வந்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்வை புதிதாய் மாற்றும்படி வந்து கொண்டிருக்கிறார். உனக்கு விடுதலை தரும்படி வந்து கொண்டிருக்கிறார். உன்னை குணப்படுத்தும்படி உனக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். உனக்கு அமைதியை தரும்படி உனக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். உனக்கு வாழ்வு தரும்படி உனக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். உனக்கு நன்மை செய்யும்படி உனக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆவியானவரே, ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. உங்க அபிஷேகத்தால் நிரப்புங்க, உங்க வல்லமையால் நிரப்புங்க. ஆமென் ஆமென். தடைகளை தகர்த்தெறிகிற தெய்வமே, ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால். ஆமென் ஆமென். ஆண்டவரே அப்பா, ஜெப ஆவியை மக்களுக்கு கொடுங்கப்பா. இந்த மக்களுக்கு ஜெபிக்கிற ஆவியை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுங்கிற வைராக்கியத்தை ஊற்றுங்கப்பா. உங்க முன்னாடி வந்து நிற்கணுங்கிற வைராக்கியத்தை கொடுங்க. தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சிரசிலும் உடைய சிலுவையை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு வந்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் உடைய சிரசை, அவர்களுடைய சிரசில் இந்த சிலுவையை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் இந்த சிலுவையில் இருந்து வல்லமை இறங்கி வருவதாக, குணப்படுத்துகிற வல்லமை இறங்கி வருவதாக, தலை சம்பந்தப்பட்ட வியாதிகளெல்லாம் குணமாவதாக. தகப்பனே, ஒவ்வொருவருடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய அப்பா, இரத்தத்தில் உம்முடைய இரத்தம் கலக்கப்படுவதாக. இரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத அணுக்களெல்லாம் தகப்பனை வெளியேறுவதாக. பலனை கொடுப்பீராக. எலும்புகளுக்குள்ளே உம்முடைய இரத்தம் பாய்வதாக. எலும்புகளுக்குள்ளே உம்முடைய இரத்தம் பாய்வதாக. நரம்புகளுக்குள்ளே உம்முடைய இரத்தம் பாய்வதாக.
தகப்பனே, முதுகு தண்டிலே உம்முடைய இரத்தம் பாய்வதாக. அம்மையன் கழுத்து எலும்பிலே உம்முடைய இரத்தம் பாய்வதாக. கால்களிலே எலும்புகளிலே உம்முடைய இரத்தம் பாய்வதாக. கை எலும்புகளிலே உம்முடைய இரத்தம் பாய்வதாக. உடலில் இருக்கிற எல்லா உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகளிலும் இயேசுவின் இரத்தம் பாயும்படியாய் இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாவர்களாக. தழும்புகளால் சுகம் உண்டாவர்களாக. பெரிய சாட்சிகளாய் மாற்றும்படியா உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமீன் ஆண்டவரே, குடும்பத்தில் கடன் பிரச்சனை பல வழிகளில் ஏமாற்றப்பட்டு ஏமாந்து பல வழிகளில் உடைக்கப்பட்டு காயப்பட்டு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைந்த உள்ளங்களை உருமாற்றுகிற தெய்வம், உடைந்த உள்ளத்தாரின் அருகில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறேன். உடைந்த உள்ளங்களை சரி பண்ணுங்கப்பா. கவலை தோய்ந்த மனங்களெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. உடைய உள்ளங்களிலே மகிழ்ச்சி எப்போதும் இருக்கும்படி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். உழைக்கிற உழைப்பை ஆசீர்வதிங்க, வருமானங்களை ஆசீர்வதிங்க. வருகிற பணம் வட்டிக்கோ நோய்க்கோ மருத்துவமனைக்கோ வேற எந்த தீமையான காரியத்துக்கோ செலவழிக்காமல் வீட்டிலிருந்து வாழ்வுக்கு தேவையான எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட, அந்த பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படி நம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். இதோ இங்கே வந்திருக்கிற பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரையும் ஆசீர்வதிங்க. ஒருவர் கூட வெறுங்கையாய் போய்விடாதவாறு சிறியவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் உடல்நலத்தையும் கல்வி அறிவையும் ஒழுக்கத்தையும் தெய்வ வைத்தையும் கொடுங்கப்பா. இதை 10லிருந்து 12 வரை படிக்கிற பிள்ளைகளுக்கு பரீட்சை இருக்கிறதப்பா. பரீட்சையில் பிள்ளைகள் நல்ல ஞானத்தோடு பரீட்சை எழுதவும், உடல்நலத்தோடு பரீட்சை எழுதவும், கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் எழுதவும், பயங்கள் எல்லாம் நீக்கி இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. விபத்துக்கள் ஆபத்துக்களில் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. முதியவர்கள் அனைவரையும் ஆசீர்வதி. இந்த கிராமம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அம்மா, இரக்கமுள்ள கன்னித்தாயே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்கள் வல்லமையுள்ள பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுக்கும்படி, ஒருவர் கூட வெறுங்கையாய் போய்விடாதவாறு அனைவரையும் ஆசீர்வதிக்கப்படும்படி உங்கள் வல்லமையுள்ள பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுக்கும்படி உங்களுடைய மாசற்ற இதயத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே, இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் எத்தனை பேர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க டெய்லி? இல்லை கை தூக்குங்க. டெய்லி காலையில் இல்லை சாயங்காலம், காலையிலையும் ஜெபிக்கணும், ராத்திரியும் ஜெபிக்கணும். 2 நேரம் ஜெபிக்கணும். சாப்பிட்றது எத்தனை நேரம் சாப்பிட்றோம்? எத்தனை நேரம்? 3 நேரம் சாப்பிட்றோம். ஜெபிக்கிறது எத்தனை நேரம் ஜெபிக்கணும்? குறைஞ்சது 3 நேரம் ஜெபிக்கணும். 2 நேரமாவது நீங்கள் என்ன